அதன் காரணமாக தான் விஜய் உடனடியாக உங்களை போய் பார்க்கல அப்படின்னும் போது கூட மற்ற தலைவர்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாக மாறி இருக்கும். இவருக்கு வந்து அது மைனஸ் பாயிண்டாக மாறல. எதிர்க்கட்சிகள் பல பேர் விமர்சனம் வச்சாங்க. அறக்கோடியில் பறக்க விடலை, இரங்கல் கூட்டம் நடத்தலை, படங்களுக்கு மாலை போடலை, அப்படிலாம் என்னமோ சொன்னாங்க. ஆனால் அவருடைய பாலிடிக்ஸ் என்டிலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவர் ஒரு நியூ ஏஜ் பொலிட்டிஷியனாக இருக்கிறார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாமே அதிகபட்ச வயசே 40 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கூட ஜோக்காக சொன்னேன், அவர் கட்சியிலே அவர் தான் வயசானவராக இருப்பார் நினைக்கிறேன். அவரும் அண்ணா ஆனந்தம் தான். ஏன்னா எல்லாருமே 40 வயசு கீழே தான் ரொம்ப இருக்கு. அது ஜோக்காக சொன்ன ஒரு விஷயம், விமர்சனமாக இல்லை. அவர்கள் எல்லாருக்குமே அவங்க எல்லாருக்குமே வீடியோ காலில் பேசிடுறார். 27 குடும்பத்துக்கும் ஒரு வீடியோ காலில் பேசுகிறார், எல்லாருக்குமே பேசுகிறாரு. அவர்களெல்லாம் ஆறுதல் அடைகிறார். ஸோ இவர் நேராக வரணும், எல்லாருக்குமே இந்த 20 லட்ச ரூபா அமௌண்ட் போட்டுவிட்டார். ஸோ அக்கௌண்ட்டில் போட்டு விடுறதுங்கிறது இவங்க பாக்கெட்டில் படம் வச்சுட்டு நேராக போய் கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கணுங்கிற எண்ணத்தில் இல்லை. அவர் ஏற்கனவே அப்படி செஞ்சவரும் இல்லை. தூத்துக்குடி சம்பவத்திலையோ, அனிதாவுடைய மரணத்திலையோ, திருப்பத்தூர் அஜித் வந்து கொல்லப்பட்ட போது அவருடைய குடும்ப தாய்க்கு வந்து நிவாரணம் கொடுக்கும்போது அவர் வந்து கேமராக்கு, அவர் தெரியும்ல சினிமா, அவர் கேமராக்கு முதுகு காட்டி கேமரா மறைச்சிட்டு இங்கே பையிலேருந்து மாலை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று எடுத்து அந்த அம்மாட்ட வந்து காதுபட சொல்லி கொடுப்பார். அது ஏதோ தொகையாக இருக்கலாம். அந்த மாதிரி அதை வந்து ரகசியமாக கொடுத்து அவங்களுக்கு அதை ஃபோட்டோ காட்டி போய் மாதிரி அந்த சென்ஸ் இல்லாமல் அந்த மாதிரி தான் அவர் கொடுக்குறாரு. ஸோ அவர் வந்து இந்த அக்கௌண்ட்டில் பணம் மாற்றினது, அவங்கள்ட்ட வீடியோ காலில் பேசுனது, இதுவே அவர்களுக்கு போதுமானதாக இருக்குது. இந்த சம்பிரதாய ரீதியான அந்த கொடியை அறக்கம்பத்தில் பறக்க விடுதல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க எதிர்பார்க்கல. தே ஆர் இன் வெரி குட் டச் வித் திரு விஜய்.